सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. இந்த மனிஷா பஞ்சகம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஸ்லோகத்தை ஆச்சாரியால் 5 ஸ்லோகமும் இங்க எடுத்துட்டு இருக்கார். ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதரா யா சம்விஜிரும்பதே யா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு புரோதா ஜகத் சாட்சிணி சைவாஹம் நச்ச திருஷ்யவஸ்துவிதி திருட பிரஜாபி யஸ்யாஸ்தி சேத் சாண்டாலோஸ்து சது த்விஜோஸ்து குருரித்யேஷா மனிஷா மம. சண்டாலோஸ்துங்கிறது கூட பாடம் உண்டு. சண்டாலோஸ்து சது த்விஜோஸ்து குருரித். அதுல இந்த மனிஷா பஞ்சகம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகங்கள் வந்துட்டு இருக்கு. முதல் ஸ்லோகம் சொல்லியாச்சு. அதுல 2வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கணும். பிரம்மைவாகமிதம் ஜகச்ச சகலம் சின்மாத்திர விஸ்தாரிதம் சர்வஞ்சைதத் அவித்யயா திரிகுணயா அசேஷம் மயா கல்பிதம் இத்தம் யஸ்ய திருடா மதிஹி சுகதரே நித்யே பரே நிர்மலே சாண்டாலோஸ்து சது த்விஜோஸ்து குருரித்யேஷா மனிஷா மம. ஆச்சாரியால பரீட்சை பண்றதுக்கு சண்டால வேஷத்துல சுவாமி வந்திருக்கார் காசியில. அப்போ இவ சிஷ்யாலாம் வந்து கொஞ்சம் வழிவிடு, நகர்ந்து போ அப்படின்னு சொல்றார். நகர்ந்து போகணும் அப்படின்னு சொன்னா நீ எதை நகர்த்த நினைக்கிற? சரீரத்தை, இந்த சரீரத்தையும் அந்த சரீரத்தையும் விலக்கி தனியாக ஒதுங்கி இருக்கும்படியாக இருக்கணும்னு ஆசைப்படுறியா, இல்ல இந்த ஆத்மாவையும் அந்த ஆத்மாவையும் தள்ளி வைக்கணும்னு பாக்குறியா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி கேட்டான். இது கேட்ட உடனே பகவத்பாதாளுக்கு அது தெரிஞ்சு போச்சு இது யாரு அப்படின்னு. அப்ப அவ சொல்லக்கூடிய இந்த 5 ஸ்லோகங்கள் மனிஷா பஞ்சகம் அப்படின்னு சொல்லப்படுறது. முதல் ஸ்லோகத்துல ஒரு சைத்தன்ய ஸ்வரூபம் 3 அவஸ்தைகள்லையும், அதாவது ஜாகிரத அவஸ்தை, சொப்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, இந்த 3 அவஸ்தைகளிலும் பளிச்சுன்னு பாசிச்சுருக்கு. அந்த சைத்தன்யம் நம்ம ஒருத்தனுக்கிட்ட நம்ம இப்ப காமிக்கிறோம். நம்ம முழிச்சுட்டு இருக்கிறச்சேன்னு தெரியுது, முழிச்சுட்டு இருக்கேன்னு தெரியுது. தூங்குறச்ச சொப்பனம் பாக்குறது தெரியுது, தூங்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுன்னு சொல்லக்கூடாது. தூங்கிட்டு இருக்கேன்னு தெரியாது சொப்பனம் பாக்குறச்ச, ஆனா பாக்குறது தெரியும். அதே மாதிரி சுஷுப்தியில அவன் தான் சுஷுப்தியை பாக்குறான். சுஷுப்தியை பாக்குறேன்னு சுஷுப்தியில இருந்துன்னு சொல்ல மாட்டான். முழிச்சுண்டாச்சுன்னா அவன் வந்து தூங்கினேன் அப்படின்னு சொல்லுவான். பார்த்துட்டு தானே அதை சொல்ல முடியும். ஆக இந்த 3 நிலைகளிலும் அது சுட்டமாக பிரகாசிச்சுட்டு இருக்கு சைத்தன்யம். இந்த சைத்தன்யம் பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு எறும்பு பரியந்தம் அத்தனை சரீரங்கள்லையும், பிராணி சரீரங்கள்லையும் ஒரே சைத்தன்யமாக இருக்கு. இதுதான் ஜெகத்தை பார்க்கக்கூடிய ஜெகத் சாட்சியாக இருந்துட்டு இருக்கு. அதுதான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம். நான் வந்து இதை பார்க்கக்கூடிய சாட்சியாகத்தான் இருக்கேனே தவிர இந்த ஜெகத் ரூபமாக நான் இல்லை, திருஷ்ய வஸ்துவாக நான் இல்லை. அப்படிங்கிற இந்த ஞானம் பரோட்சமாக கூட ஒருத்தனுக்கு வந்துடுத்துன்னு சொன்னால் அவனுடைய சரீரத்தை பத்தி எனக்கு கவலையே இல்லை. அது சண்டாள சரீரமாகவாவது இருக்கலாம், பிராமண சரீரமாகவாவது இருக்கலாம். ஆனா அந்த ஞானம் வந்தவனை நான் வந்து குருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இப்ப அதே 2வது ஸ்லோகம், இது முதல் ஸ்லோகத்துல சொன்ன விஷயம். 2வதுல என்ன சொல்றார்? பிரம்மைவாகம், நான் பிரம்மந்தான், அகம் பிரம்மாஸ்மி
பிரம்மைவ அகம். ஏவகாரம் போட்டதுனால கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை, நான் பிரம்மமே தான் அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கான். ஆனா இங்க ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வர முடியும். நான் பிரம்மன்தான், ஆனா நீ எப்படி அப்படின்னு சந்தேகம் வருமோ இல்லையா? இல்லையா? நான் எதை பார்க்கறேனோ அதெல்லாம் என்ன? இங்க அப்படி இல்லை. நான் பிரம்மம்னா எல்லாம் பிரம்மம்னு அர்த்தம். அதான் சொல்ல, பிரம்மை வாகமிதம் ஜகச்ச சகலம். நானும் பிரம்மந்தான், இந்த ஜெகத்து நான் எதை பார்த்துட்டு இருக்கேனோ அதுவும் பிரம்மந்தான், சகலம் பிரம்மம், எல்லாமே பிரம்மம். பிருகதாரண்யக உபனிஷத்து அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுக்கறது. பிரம்மன் தானே எல்லாம்னு சொல்றோம். பிரம்ம எல்லாம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டேன். பிரம்மத்துக்கு எப்படி தெரிஞ்சது? பதில் என்ன தெரியுமா? நான் பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சது, அதனால எல்லாம் பிரம்மம்னு தெரிஞ்சு போச்சு. நானே பிரம்மம்னு சொன்னா அப்ப எல்லாமே பிரம்மாவா தான் இருக்கணுமா? எல்லாமே பிரம்மமா இல்லைன்னு சொன்னா நான் மாத்திரம் எப்படி பிரம்மமாக முடியும்? பிரம்ம சப்தார்த்தமே அதுல சேராதே. ஆதவு பிரம்மாஹமஸ்மீத்யனுபவ உதித்தே கல்விதம் பிரம்ம பஷ்சாத் அப்படின்னு சதஸ்லோகியில ஆச்சாரியால் சொல்ற. நான் பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுட்டான்னா அப்ப எல்லாமே பிரம்மமாக தெரியும். தன்னை பிரம்மம்னு தெரிஞ்சுக்கலன்னு சொன்னால் எதையுமே அவனால பிரம்மம் தெரிஞ்சுக்க முடியாது, உண்மையான பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அதனால பிரம்மைவாகம், சந்தேகம் இல்லாத அந்த உபனிஷத்துல சொல்லி கொடுத்த பிரம்மஸ்வரூபமே நான் அப்படிங்கிற தியானம் வந்தால் அவனுக்கு எல்லாமே பிரம்மந்தான். நான் மட்டும் பிரம்மா, அவெல்லாம் பிரம்மம் கிடையாது அப்படின்னு இல்லை. அதனால பிரம்மைவாகம் இதம் ஜகச்ச சகலம், சகலமும் பிரம்மந்தான். சின்மாத்திர விஸ்தாரிதம். இது இவ்வளவு ஜகத்துன்னு சொன்னா எவ்வளவு பெருசா இருக்கு, விஸ்தாரமா இருக்கே, ரொம்ப விஸ்தாரமா இருக்கு. ஆமா விஸ்தாரமா இருக்கு. இது எல்லாமே அந்த சைத்தன்யத்துல ஆரோபிக்கப்பட்டு இவ்வளவு பெருசா தெரியுது. ஆனா சைத்தன்யத்தை காட்டிலும் வேறானது இல்லை. சர்வஞ்சைதத் அவித்யா திரிகுணயா அசேஷம் மயா கல்பிதம். இவ்வளவு பெருசா தெரியுறதே, நான் வேற நீ வேற, அந்த கட்டம் வேற நான் வேற அப்படின்னா நிறைய பேதங்கள் தெரியுறதே. உலகத்துல எத்தனை பேதம் இருக்கும் கணக்கே பண்ண முடியாது, அத்தனை பேதம் இருக்கு. பார்க்கிறவன் வேற, பார்க்கப்படும் பொருள் வேற. பார்க்கப்படும் பொருளுக்குள்ளேயே இந்த பொருள் வேற அந்த பொருள் வேற, அப்படி பார்க்கறச்சு ஏகப்பட்ட பேதம். இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொன்னா சர்வஞ்சைதத் அவித்யா கல்பிதம். என்னுடைய அவித்யால நான் தானே பார்த்துட்டு இருக்கேன். அப்ப என்னுடைய அவித்யால அந்த அவித்யை எப்படி இருக்கு? திரிகுணயா, சத்தம் ரஜஸ் தமசுன்னு 3 குணங்கள் கொண்டதாக இருக்கு. அந்த அவித்யாலே மொத்தமும் கல்பிக்கப்பட்டிருக்கு. நாம் பார்க்கக்கூடிய பிரபஞ்சம்ங்கிறது மொத்தமும் அவித்யாலே கல்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சு கொடுத்து. இத்தம் யஸ்ய திருடாமதி, இந்த மாதிரி திருடமாக அவன் புரிஞ்சுட்டானே ஆனால் சுகதரே நித்தே பரே நிர்மலே. அப்ப இவன் எல்லாத்தையும் என்னவா பாக்குறான்? பிரம்மஸ்வரூபமா பாக்குறான் இல்லையா? அந்த பிரம்மஸ்வரூபம் எப்படி இருக்கு? சுகதரம், அபரிமிதமான ஆனந்த ஸ்வரூபம். இதுக்கு மேல இன்னும் சுகம் கிடையாது. இதுதான் சுகம், இதுதான் நித்தியம், இதுதான் நிர்மலம், பரம் ஸ்வரூபம், உத்தமமான ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்திலே இவனுடைய புத்தி நிலைச்சு நிற்கிறது அப்படின்னு சொன்னால் திருடாமதிஹி, அந்த விஷயத்துல திருடமாக தெரிந்து கொண்டவனாக இவன் இருப்பானே ஆனால் அவனுடைய சரீரம் எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போட்டான். சாண்டாலோஸ்து சதுத்விஜோஸ்து குருரித்யேஷா மனிஷா மமா. இவன் ஞானி, அதனால இவன் குரு அப்படின்னு என்னுடைய மதம் அப்படின்னு பகவத்பாதால் சொல்றான். சஸ்வன் நஸ்வரமேவ விஸ்வமகிலம் நிச்சித்ய வாச்சா குரோஹோ நித்யம் பிரம்ம நிரந்தரம் விமர்சதா நிர்வியாஜ சாந்தாத்மனா பூதம் பாவிச்ச துஷ்கிருதம் பிரதஹதா சம்பின்மயே பாவகே பிராரப்தாய சமர்ப்பிதம் ஸ்வவபுரிதி ஏஷாம் அனீஷாம்.
ஒரு கிரமத்தை சொல்றாரு, எப்படி ஒரு ஞானி ஆகிறான், தயாராகிறான். சஸ்வன் நஸ்வரமேவ விஸ்வம் அகிலம் நிச்சித்ய வாச்சா குரோஹோ. அகிலம் விஸ்வம், இந்த உலகம் பூரா எல்லாமே அழியக்கூடியது. நஸ்வரம் அப்படின்னா அழியக்கூடியது, நிச்சயமா அழியக்கூடியது, சந்தேகமே கிடையாது இல்லையா? அழியறத நம்மளே பார்க்கிறோம். அதனால சஸ்வன் நஸ்வரமேவ அழியக்கூடியதுதான் விஸ்வம் அகிலம். எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டா, இந்த நிச்சயம் வந்துருத்து. நிச்சித்ய வாச்சா குரோஹோ, குருவுடைய உபதேசத்தினாலே இதை தெரிந்து கொண்டான். முதல்ல குரு கிட்ட வந்து அவருடைய உபதேசத்தினாலே இந்த உலகம் பூரா எதை பார்த்தாலும் எதுவுமே சாஸ்வதம் கிடையாது, எல்லாமே அழியக்கூடியதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சு விட்டான். அப்ப எது அழியாதது? உலகம் பூரா அழியக்கூடியது. அழியாததுன்னு ஏதாவது உண்டான்னு கேட்டா அதுவும் குருவுடைய வாக்குனாலதான் தெரியும். நித்தியம் பிரம்ம நிரந்தரம் விமர்சதா. நித்தியம் பிரம்மா, அழியாதது ஒண்ணுதான், அதுதான் பிரம்மம்னு சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபம். அப்படியானா அழியாத அந்த வஸ்துவை தானே நம்ம அடையணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? நிரந்தரம் விமர்சதா, எப்போதும் அதை பத்தி நாம விசாரிக்க வேண்டும். வேதாந்த பிரமாணத்தை விசாரம் பண்ணி ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியான்னு சொல்லி அந்த நித்தியமான ஆத்மஸ்வரூபம் இருக்கே, அதைத்தான் நாம விசாரிக்கணுமா. அதுவும் எப்படி விசாரிக்கணும்? நிர்வியாஜ சாந்தாத்மனா, சாந்தமாயிருந்து சாந்தமான அந்தகரணத்தோடு விசாரிக்கணும். அந்தகரணம் மனசுல ஏகப்பட்ட சாஞ்சல்யத்தை வச்சுட்டு இவன் ஆத்ம விசாரம் பண்றேன்னு சொன்னா நிலைச்சு வராது, நிக்காது அது இல்லையா? அது பாட்டுக்கு வந்துட்டு போயிடும். அதனால சாந்தமாக இருந்துட்டு வேதாந்த விசாரம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி பண்ணினானேயானால் அவனுக்கு அந்த நித்தியமான வஸ்து இருக்கே பிரம்மஸ்வரூபம், அது தெரிய ஆரம்பிச்சிடும். இதைத்தான் அவன் ஆத்ம சாட்சா்காரம்னு சொல்றோம். இந்த ஆத்ம சாட்சா்காரம் வந்தால் அப்ப இவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டா, பூதம் பாவிச்ச துஷ்கிருதம் பிரதஹதா சம்பின்மயே பாவகே. துஷ்கிருதம்ங்கிறது வேதாந்தத்துல சுகிருதத்தையும் சேர்த்து சொல்றது. இவனுக்கு ஜென்மா வரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய கர்மாக்கள், புண்ணிய கர்மாவும் இருக்கலாம், பாவகர்மா எல்லாமே இருக்கலாம். அந்த கர்மாக்கள் எல்லாத்தையும் இப்ப என்ன பண்ணிடுவான்னு கேட்டா, அந்த கர்மாக்கள் எல்லாத்தையும் ஒரு அக்னியில போட்டு ஆகுதி கொடுத்து விடுறான். என்ன பண்றான்? அக்னியில போட்டு எரிச்சு விடுறான், பஸ்மாவாக்கிடுறான். பூதம் பாவிச்ச துஷ்கிருதம் சம்பின்மயே பாவகே. பாவகனா அக்னி. இங்க எது அக்னி அப்படின்னு கேட்டா, இவனுக்கு வந்திருக்கிற ஞானம் இருக்கே அது அக்னி. ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. இந்த ஆத்ம ஜானம் வந்திருக்கே, ஆத்ம சாட்சா்கார ரூபமான ஞானம், இந்த ஞானங்கிற நெருப்புல போட்டு இவனுக்கு அடுத்த ஜென்மா வரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அத்தனை கர்மாக்களையும் போட்டு பஸ்மமாக்கிவிடுறான். ஆக இதுக்கு மேல ஜென்மா வரத்துக்கு இவன்கிட்ட ஒண்ணும் இல்லை, கர்மாவே இல்லை, காலியை எடுத்து. அப்ப அவன் மாத்திரம் இருக்கானே அப்படின்னு கேட்டா, அவன் தன்னுடைய சரீரத்தை பிராரப்தாய சமர்ப்பிதம் ஸ்வவபுஹு, ஜீவன் முக்தியோடு இருந்துட்டு அந்த பிராரப்தத்தை கழிக்கிறதுக்காகவே தன் சரீரத்தோட இருந்துட்டு, ஆக அந்த பிராரப்தம் என்ன பலத்தை கொடுக்கறதோ அந்த பலத்தை அனுபவிச்சுண்டு அந்த பிராரப்தத்தை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக காத்துன்னு இருக்கிறானே, அப்படி ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா அவன் தான் தியானி. பிராரப்தாய சமர்ப்பிதம் ஸ்வபுரித்யேஷா மனிஷா மம. ஆத்ம ஜானம் வந்ததுக்கு அப்புறம் ஜீவன் முக்தனாக அவ கொஞ்ச காலம் இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கே, அது அந்த பிராரப்த கர்மாவை கழிக்கிறதுக்காக. யா திரியங் நர தேவதாபிரஹமித்யந்தஸ்புடா கிருஹ்யதே யத்பாசா ஹிருதயாக்ஷ தேக விஷயாः பாந்தி ஸ்வதோ அச்சேதனாः தாம் பாஸ்யைஹ பிஹிதார்க்கமண்டல நிபாம் ஸ்பூர்த்திம் சதா பாவயன்
யோகி நிர்வൃத மானசோஹி குரு நித்யேஷா மனிஷா மம. சித்ரூபம் ஸ்பூர்த்தி அப்படிங்கிறார். ஸ்பூர்த்தினா ஸ்புரணம், அது தானா பிரகாசிக்கக்கூடியது. தெரியறது இல்லையா, தெரியறதோ இல்லையோ, ஸ்புரிக்கிறதுன்னு சொல்றோம். அதுதான் ஞானம், அதுதான் சித்து, சைத்தன்யம். இந்த சைத்தன்யமானது எல்லா இடத்துலயும் நமக்கு தெரியுது. எங்க எல்லா இடத்துலயும் தெரியுது? எல்லா இடத்துலயும் என்ன எப்படி வச்சுக்கணும்னா, திரியங் நர தேவதாபிஹி. நரஹனா தெரியும், மனுஷன். தேவதைகள்னா இது நமக்கு மேல வசதியா இருக்கிறவா, தேவலோகத்துல இருக்கிறவா. திரியக்குனா பசு பக்ஷி மிருகாதிகள்லாம் இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் திரியக்குன்னு சொல்றது. இந்த திரியக்கு மனுஷன், தேவதை. திரியக்குனா கீழே, கீழே இருக்கக்கூடியது. நரங்கிறது மத்தியமத்துல இருக்கான். தேவதைகள்னா இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கான். இந்த எல்லாருக்கும் நான் அப்படின்னு ஒரு புத்தி இருக்கோ இல்லையோ, நான் அப்படின்னு தெரியுது. ஜடத்துக்கு தெரியாது. இங்க எல்லாம் சைத்தன்யம் இருக்கு கண்டுதான் நான் அவ உணர்றா. ஒவ்வொருத்தருக்கும் நான் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படுறது இல்லையா, அவ உணர்றா. ஆனா ஒரு கட்டத்தை பார்த்து கட்டம் அது நான் இருக்கேன் அப்படி ஏதாவது தெரியுமான்னு கேட்டா ஒண்ணும் தெரியாது. ஆக சைத்தன்யம்தான் இந்த எல்லா சரீரத்திலையும் இருந்துட்டு நான் அப்படிங்கிறது தெரியும்படியாக செய்யறது, பிரகாசிக்கிறது. அதனால என்ன சொல்றார்? திரியங் நர தேவதாபிகி அகம் இது அந்தஹா ஸ்புடாகிருஹ்யதே. அந்தஹான்னு வேற சொல்றார். நான் அப்படின்னு சொல்லி வெளியில காமிக்க மாட்டான் யாருமே இல்லையா, அப்படின்னு உள்ளதானே காமிக்கிறான். இப்படிதான் காமிக்கிறானே இது நான் அப்படின்னு காமிக்கிறது இல்லை. அதை நீன்னு சொல்லிடுவான் வெளியில. ஆக இது உள்ள இருக்குங்கிறது தெரியுது. இல்லைன்னா இப்படியே காமிக்கணும், தேவையில்லையே. அங்கங்க இப்படி காமிச்சிடலாமே நான் அப்படின்னு. யாரும் காமிக்கிறது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த நான் பாசிக்கக்கூடியதே இருக்கே, அந்த சைத்தன்யம் பாசப்படுத்துறதே, அது எங்க பாசப்படுத்துறதுன்னு சொல்றா, பிரகாசப்படுத்துறதுன்னு சொன்னா உள்ளுக்குள்ள, சரீரத்துக்குள்ள. அதனாலதான் நர திரியக்கு தேவதா அத்தனை பூச்சியிலேருந்து எடுத்த அத்தனை சரீரத்திலையும் இந்த சைத்தன்யம் உள்ளுக்குள்ள இருக்கிறதாக பாதிக்கப்படுறது, பிரகாசிக்கிறது. யத் பாசா ஹிருதய அக்ஷ தேக விஷயா பாந்தி ஸ்வதோ அச்சேதனா. இதை தவிர்த்து பாக்கி என்ன? நம்மளுடைய ஹிருதயம்னா மனசு, அக்ஷம்னா இந்திரியங்கள், தேகம். இதை தவிர்த்து வெளியில பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இது எல்லாமே அச்சேதனம். இந்த ஹிருதயம், அக்ஷம், தேகம், விஷயம் இதுகளுக்கெல்லாம் சைத்தன்யம் கிடையாது. மனசு ஹிருதயத்துக்கே கிடையாது. நம்ம மனசுக்கே ஒன்றும் தெரியாது. மனசனால நமக்கு விஷயம் தெரியுறதே தவிர மனசுக்கு ஒன்றும் தெரியாது. கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம எதை பார்க்கிறோன்னே கண்ணுக்கு தெரியாது. ஆனா கண்ணால நாம பார்க்கிறோம். கண்ணு நமக்கு பார்க்கறது ஒரு சாதனமா இருக்கே தவிர கண்ணுங்கிறது அந்த இந்திரியமானது அதுக்கு தான் எதை பார்க்கிறோங்கிறது தெரியாது. ஏன்னா அது அச்சேதனம். தேகத்துக்கு தெரியுமா? இதா பட்டா வலிக்கிறதே, தேகத்துக்கா வலிக்கிறது? தேகத்துக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு தான் தெரியும். அதனால இது எல்லாம் அச்சேதனமாக இருந்து திருஷ்யமாக இருக்கிறது. எப்படி? இந்த சைத்தன்யத்தினுடைய பிரகாசத்துலதான் அது பிரகாசிக்கப்படுறது. தானா பிரகாசிக்கல, அதுக்கு தெரியாது. இந்த பாசா, யத் பாசா, எந்த சைத்தன்யத்தினுடைய பிரகாசப்பட்டு இந்த ஹிருதயம், இந்திரியம், தேகம், மற்ற விஷயங்கள் இதெல்லாம் அறியப்படுகிறதோ அந்த பானம் இருக்கே சைத்தன்யம், அதை நான் சொல்றேன். தாம் அந்த பானம் இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டா, பாஸ்யை பிஹிதார்க்க மண்டல நிபாம் ஸ்பூர்த்திம் சதா பாவயன். எந்த பிரகாசத்தினாலே இந்த தேகேந்திரியாதிகள்லாம் பிரகாசிக்கப்படுகிறதோ அந்த தேகேந்திரியாதிகளே அந்த பானத்துக்கு, அந்த பிரகாசத்துக்கு ஒரு ஆவரணமாக அமைஞ்சு வச்சு இதுவே அதை மறைக்கிறது. அதுக்கு உதாரணமாக, உபமானமாக சொல்றார், பாஸ்யை பிஹிதார்க்க மண்டல நிபாம். சூரியனுடைய பிரகாசத்தினாலே நமக்கு தெரியக்கூடிய அந்த மேகம் சூரியனை மறைச்சுடுறது.
சூரியன் மறைஞ்சிருக்கு, எப்படி தெரியுறதோ மேகம் தான் மறைக்கிறதுன்னு தெரியுது. மேகமே எப்படி தெரியுது? அந்த சூரியனுடைய பிரகாசத்துல தான் தெரியுது. அப்ப அந்த சூரியனுடைய பிரகாசத்தை மேகம் எப்படி மறைக்கிறது? அதனால தான் பிரகாசப்பட்டு கொண்டு இருந்தே அது பிரகாசிக்கல, சூரியன் மறைஞ்சு வச்சு அப்படின்னு சொல்ல வச்சு விடுறது. அந்த மாதிரி இந்த சைத்தன்யத்தினுடைய பிரகாசத்தினாலே பாசிக்கக்கூடிய இந்த தேக இந்திரியாதிகள்லாம் என்ன பண்றதுன்னா அந்த சைத்தன்யத்தையே இல்லைன்னு சொல்ல முடியாது, மறைச்சு விடுறது. பாஸ்யை பிஹித அர்க்க மண்டல நிபாம் ஸ்பூர்த்திம், இப்படி மறைஞ்சு போன மாதிரி இருந்துட்டு எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தின்னு இருக்கக்கூடிய அந்த சித் ஸ்வரூபத்தை சதா பாவயன், அதை கண்டுபிடிச்சு யார் புரிஞ்சு விடுறான்? ஞானி அதைத்தானே புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டு இருக்கானே அவன்தான் யோகி. நிர்விருத்த மானசகா, அவனுடைய மனசுல சௌக்கியம் வந்துருச்சு. இனிமே அவனுக்கு அது வேணும் இது வேணும் ஏதோ வேணும், அடைய வேண்டியது எதுவுமே இல்லை. பூர்ண மனோரசனா இருக்க, இவனுடைய மனசுல ஆசை கிடையாது. நிர்விருத்த மானசோஹி, இப்படி இருக்கக்கூடிய அந்த ஞானிய நான் என்ன சொல்லுவேன்னா குரு ரித்யேஷா மனிஷா மம, அவன்தான் குரு, ஆத்ம ஜானி. இது என்னுடைய தீர்மானம். யத் சௌக்கியாம் புதி லேச லேசதஹ இமே சக்ராதயோ நிர்வృతాః யச்சித்தே நிதராம் பிரசாந்த கலனே லப்த்வா முனிர் நிர்வృతః யஸ்மின் நித்ய சுகாம்புது கலிததீஹி பிரம்மைவ ந பிரம்மவித் யஹ் கஷ்டித் ச சுரேந்திர வந்தித பதோ நூனம் மனிஷா மம. யத் சௌக்கியாம்புதி லேச லேசதஹ இமே சக்ராதயோ நிர்வృతాః. இந்த ஆத்மா ஒரு பெரிய ஆனந்த சாகரம். சௌக்கிய அம்புதி, அம்புதினா சாகரம், சௌக்கியம்னா ஆனந்தம். இந்த ஆத்மா ஒரு ஆனந்த சாகரம், சமுத்திரம் போல அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு பெரிய ஆனந்தம் அது. அந்த ஆனந்த சாகரத்தினுடைய ஒரு லேசம், இத்தனூண்டு ஒரு துளி, அந்த துளியிலையும் ஒரு லேசம், அதனுடைய துளியில ஒரு பாகம், அந்த பாகத்தை அடைஞ்சு இந்திராதிகள்லாம் தேவலோகத்துல பிரிய சந்தோஷம்னு அடைஞ்சிட்டு இருக்கா. இவ என்ன சந்தோஷத்தை அடைஞ்சா, என்ன ஆனந்தத்தை அடைஞ்சான்னு சொன்னா, அந்த பெரிய ஆனந்தத்துடைய லேசத்துக்கும் லேசமா இருக்கக்கூடிய இத்தினூண்டு ஆனந்தத்தை அடைஞ்சிட்டு, அடேப்பா வள ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மா இருக்காளே தேவலோகத்துலன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுதான் அந்த ஆனந்த மீமாம்சையில வரும். அந்த மனுஷனுடைய ஆனந்தம் ஆரம்பிச்சு இதை விட 100 மடங்கு 100 மடங்கு 100 100 100 அப்ப பெருக்கிட்டே போய் கடைசியில பிரம்மண ஆனந்தகான்னு வரும். ஆக சக்கராதியா இந்திராதி தேவதைகள்லாம் இந்த ஆனந்தத்தினுடைய லவலேசத்தை அனுபவிச்சு பெரிய ஆனந்தம் கொண்டவாளாக பிரசித்தமா இருந்துட்டு இருக்கா. யத் சித்தே நிதராம் பிரசாந்த கலனே லப்த்வா முனிர் நிர்வృతః. இந்த ஞானி இருக்கானே, இவன் அப்படி இல்லை. இவன் அந்த ஆனந்த சாகரம் இருக்கோ இல்லையோ, ஆத்மா ஆனந்தம், அத தன்னுடைய மனசுல அப்படியே வச்சுட்டு இருக்கான், பாக்குறான். இந்திராதிகள் அதை பார்க்கல, அவ அந்த ஆனந்தத்தினுடைய துளிய அனுபவிக்கிறான். ஏன் தெரியுமா? அவ விஷயம் மூலமாக அதை அனுபவிச்சுட்டு இருக்கா. நேரடியாக அந்த ஆனந்தத்தை அவ அனுபவிக்கல. அங்க ஏகப்பட்ட சுகசாதனங்கள், அமிர்தம் என்ன, அது என்ன, இது என்னன்னு எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வச்சுட்டு அந்த விஷயத்தோட சம்பந்தப்படுத்தி அதை அனுபவிச்சுட்டு இருக்கா. அப்படின்னா என்னாச்சு? அவ நேரடியாக அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கல. அந்த ஆனந்தத்தை உருக்கி விஷயத்தோட சம்பந்தப்படுத்தி சின்னதாக்கி அதை பெருசா நினைச்சுட்டு அனுபவிச்சுட்டு இருக்கா. ஆனா இவன் எப்படி பண்றான்? பிரசாந்த கலனே சித்தே, எந்த விஷய சிந்தையும் இல்லாத சாந்தமா இருக்கக்கூடிய அந்த விஷய சிந்தையே இல்லாத அந்த தன்னுடைய சித்தத்துல அந்த ஆனந்த அம்புதின்னு சொல்லப்பட்ட அந்த சாகரத்தை மனசுல தியானம் பண்ணிக்கிறான். மனசுல பாக்குறான்னு சொல்லணும், தியானம் இல்லை. ஏன்னா அதுதானே பிரகாசிக்கிறது. அது மறைவு இருந்ததுனால, விஷயம் அதை மறைக்கிறதுனால அது தெரியலேன்னு ஆகிட்டு இருந்தது. இவனுடைய சித்தத்துல விஷய சிந்தனையே இல்லைன்னுட்டா
அப்ப எது பிரகாசிக்கும்? அதுதான் பிரகாசிக்கும். பிரசாந்த கலனே லப்த்வா முனிர் நிர்வൃதா. முனினா ஞானி. அந்த ஞானி நிர்வൃதா, இனிமே எதுவும் வேண்டாம், சௌக்கியத்தை அடைஞ்சாச்சு, இதுக்கு மேல வேண்டாம், திருப்தி ஆயிட்டான். யஸ்மின் நித்திய சுகாம் புதௌ கலிததீஹி. இந்த ஞானி இருக்கானே, இவனுடைய சித்தத்துல அந்த ஆத்ம சாட்சா்காரம், அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்னு சொன்னோம் இல்லையா? இந்த ஆனந்த சுகாம்புதி இருக்கே, நித்தியமான சுகாம்புதி. விஷயத்திலேருந்து நம்ம அனுபவிச்சுன்ற ஆனந்தம் விஷயத்தோட சம்பந்தம் இருக்கிற பரியந்தம் இருக்கு, அப்புறம் காணாது போயிடும். அப்படி இல்லை, இது நிரந்தரமா பிரகாசிக்கக்கூடிய நித்தியமான சுக சாகரம். அந்த சாகரத்துல, அந்த சாகரம் எப்ப இவனுடைய மனசுல பிரகாசிக்கிறதோ அப்ப இவனுடைய அந்த தீஹி புத்தி விருத்தியானது அதுலயே கரைஞ்சு போயிடும். இவனுடைய சித்தம் அந்த ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கிறதே அந்த ஆத்மாவில கரைஞ்சு காணாமல் போயிடும். இதத்தான் என்ன சொல்லுவானா, சித்த நாசம்னு சொல்லுவான். எந்த சித்தத்தை வச்சுட்டு அந்த ஆனந்தத்தை அவன் அனுபவிக்கிறானோ அந்த சித்தம் கரைஞ்சு போயிடும். அந்த ஆனந்தத்துல எந்த காஷ்டத்தை ஆதாரமாக கொண்டு நெருப்பு எரிகிறதோ அந்த நெருப்பு எரிய எரிய அந்த காஷ்டம் என்ன ஆகும்? அது அழிஞ்சு போயிடும். அப்புறம் அதுவும் அழிஞ்சு போ அது அழிஞ்சு போய் அது அக்னியும் காணாது போகும். ஆனா இங்க இதுக்கு அது காணாது போகாது. அதான் வித்தியாசம். எந்த அந்தఃகரண விருத்தி அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணி இதை பிரகாசமாக ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணினதோ அந்த விருத்தி தானா பிரகாசிக்கக்கூடிய இந்த ஆனந்த சாகரத்துல அது கரைஞ்சு போயிடும். கலிததீஹி. இப்ப இவனை என்னன்னு சொல்றதுன்னா, பிரம்மைவ ந பிரம்மவித்து. பிரம்மவித்னா பிரம்மத்தை தெரிஞ்சவன்னு இவனை சொல்லக்கூடாது. இவன் பிரம்மதான். இப்போ பிரம்மவித்துன்னு எப்ப சொல்லலாம்? கொஞ்சமாவது பிரம்மா இந்த பிரம்மவித்து அப்படின்னு பேதம் இருந்தா சொல்லலாம். இவனுக்கு அந்த சித்தம் எல்லாம் கரைஞ்சு போயிடுத்தே. அப்ப இவன் என்ன? பிரம்மைவ ந பிரம்மவித்து. இப்ப இவன் பிரம்மவித்துன்னு சொல்லி பிரம்மத்திலேருந்து பிரிச்சு தனியா படுத்த முடியாது. கஷ்டித், இந்த மாதிரி எப்படி எவன் ஒருத்தன் இருப்பனோ, சஹா சுரேந்திர வந்தித பதஹா, அவன் காலில் விழறான் அந்த சக்கர இந்திரன் சுரேந்திரன்லாம். ஏன்னா இந்த ஆனந்தத்தை அவனால் அனுப்பிக்க முடியலையே, இவ்வளவு பெரிய ஆனந்தம் கிடைக்கலையே. இந்த ஆனந்தத்தினுடைய தூண்டு லேசம் தானே அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதனால இப்பேற்பட்ட ஆனந்தம் தனக்கு வேணுமேங்கிறதுக்காக இவன் காலில் விழறான். சுரேந்திர வந்தித பதஹா, இவன்தான் ஞானி. நூனம் மனிஷா மமா, நிச்சயமா சுரேந்திரன் இவன் காலில் விழுந்தாகலாம். ஏன்னா இவனுக்கு உள்ள ஆனந்தம் அவனுக்கு இல்லை அப்படிங்கிறத. ஆக ஆத்ம தத்துவத்தை தெரிந்து கொண்டவனாக எவன் இருக்கிறானோ அவனை ஞானி. அவன்தான் தெரிஞ்சவன் தானே ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ண முடியும். தெரியாதவன் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அதனாலே அவனைத்தான் குரு. குருங்கிறவன் அந்த விஷயத்தை தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும். ஆக அவன் யாரா இருந்தாலும் சரி, ஞானம் உள்ளவனாக இருந்தால் அந்த விஷயத்துல அவனை குரு அப்படின்னு சொல்றதுல எனக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு ஆச்சாரியால் சொல்லிட்டார். ஏவம் வதன் சஹா நாத்ராக்ஷீத் யதிஹி சாண்டால ரூபிணும் அதர்ஷச்ச விஷாலாக்ஷியா தேவ்யா தேவம் புரஸ்திதம். இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது எதிர்த்தாபல சண்டாளனை காணம். யதிஹி நாத்ராட்சி சாண்டால ரூபிணும் நாத்ராட்சி. இத்தனை நேரம் பேசிட்டு இருந்தானே, நம்ம எதிர்த்தாபல ஒருத்தன் நின்றுட்டு ஆளை காணம், தெரியல. அவனுக்கு பதில் அங்க யாரு இருக்கா? விஷாலாட்சியா தேவ்யா. விஷாலாட்சி தேவி அம்மனபூர்ணையோட சேர்ந்து சுவாமி தரிசனம் கொடுக்கிறார். தேவம் புரஸ்திதம். எதிர்த்தாபல யாரு இருக்கானா? அம்பாளோடு சேர்ந்த சுவாமியாக்கும் முன்னாடி இருக்கார். அத பார்த்தாராம் பகவத் பாதாள். இதோட வச்சுப்போம்.